திருமாவளவன் நேற்று ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. எம்ஜிஆர் தான் திராவிட கட்சிக்கு பார்ப்பனரை தலைவராக்குறதுக்கு இது பண்ணிருன்னு ஒரு விமர்சனம் இருக்கு அப்படின்னு நேற்று வந்து ஒரு விமர்சிச்சிருக்காரு. அதாவது எம்ஜிஆர் பேசுறதுக்குலாம் அவருக்கு வேணும், யாரா எப்படி பேசணும்னு தெரியும். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் தெய்வமாக எண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவர்களை இவர் விமர்சனம் செய்தா அரசியல்ல காணாம போயிருக்கு. இரண்டாவது, அதிமுக பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே பல பொதுக்கூட்டத்தில் சொல்லிக்கிறேன், ஜாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட கட்சி. ஒரு ஜாதியை வச்சிடலாம் யாருமே அரசியல் பண்ணுவது என்பது இயலாத காரியம். இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தும் சரி, இதையும் புரட்சி தலைவர் அம்மா காலத்தும் அவருடைய மறைவுக்கு பிறகு எல்லா கூட்டத்திலும் நான் பேசி வரேன். அதிமுக பொறுத்த வரைக்கும் ஜாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட கட்சி. எங்களுடைய கட்சியில எத்தனை பேருக்கு இருக்கிறாங்க, எவ்வளவு கட்சி, எவ்வளவு ஜாதி சேர்ந்தவர்கள், எவ்வளவு மதத்தை சேர்ந்தவர் எங்க இயக்கத்தில் இருக்கிறாங்க. எல்லாம் ஒற்றுமையா நாங்க செயல்படுறோம். சில பேருக்கு பொறுக்கல, எரிச்சல், அவர் நினைத்தது நடக்கல, அதனுடைய வெறுப்பினுடைய வெளிப்பாடுதான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கக்கி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து திருமாவளவன் வந்து அதிமுக பேசிட்டே இருக்காரு. அது அவரை தான் கேட்கணும். அவர்கிட்ட கேட்கிற கேள்வி அவர்கிட்ட கேளுங்க. குறிப்பா முத்தரசன் இவங்க எல்லாம் சந்திச்சு ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் வேணும்னு போய் கோரிக்கை வச்சிருந்தது வெளியே சொல்றாங்க. அவர் முதலமைச்சர் என்ன சொல்றாரு, நலம் விசாரிக்க வந்தாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப முதலமைச்சரே அதோட அக்கறை இல்லாத மாதிரியும் அவர் பேசுற மாதிரி இருக்குது. நிலைப்பாடு எப்படி பாக்குறீங்க? அங்கேயே கருத்து வேறுபாடு வந்துட்டு இல்ல, அதான் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கிறேன். அந்த கூட்டணி இன்னும் 8 மாதத்துக்குள் நிலைக்குமா நிலைக்காது என்பது நீங்க சொன்ன அந்த கருத்தின் அடிப்படையிலே புரிகிறது. கவலைப்பட இன்னும் 8 மாத காலம் இருக்கின்றது தேர்தலுக்கு. அந்த 8 மாத காலத்தில் சிறப்பான கூட்டணி அமையும். கூட்டணி அமைந்த பிறகு உங்களை எல்லாம் அழைத்து நிச்சயமாக பேட்டி கொடுக்கும். பாமக பொதுக்குழு இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு, அன்புமணி தலைமையில. அந்த ஒரு தனிப்பட்ட விவகாரம். அது வேறொரு கட்சியில் நாங்க எப்பவுமே தலையிடுறது, அது அவருடைய உட்கட்சியுடைய விவகாரம். அதுல போய் கருத்து சொல்வது சரியாக இருக்காது. நாங்க எப்போ அப்படிப்பட்ட கருத்து சொன்னதில்லை. நீங்க இப்படியே கேள்வி கேட்டு எத்தனை தடவை தான் இந்த கேள்வி அப்படின்னு நானும் 8 வருஷமா இந்த கேள்விக்கு பதில் சொல்லி ஆயிடுது. ஏற்கனவே சொன்ன பதில் இதுக்கு பொறுத்து. டிஜிபிக்கு